வெல்கம் டு மேத் சயின்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கேன்சர் பேரடாக்ஸ், பீட்டோஸ் பேரடாக்ஸ் எல்லாம் தான். ஓகே, கேன்சர் வந்து ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் க்ரீப்பி திங். கரெக்டாக அதோட நேச்சர் அப்புறம் அதோட கியூர் பற்றி இன்னுமே வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது. சயின்ஸால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆன்சர் பண்ண முடியாதுன்றத கியூர் இல்லாமல், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செல்ஸ் மியூட்டேட் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து கியூர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டிஸார்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து கேன்சரை வந்து கியூர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்படி நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு பயாலஜிக்கல் பேரடாக்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு கேட் மாதிரி போடுது. அதுதான் வந்து என்னன்னா வந்து பெரிய அனிமல்ஸ்க்கு கேன்சர் வந்து கம்மியாக தான் வருது, ஆனால் அது வந்து ஒரு சென்ஸே இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்து பிகர் அனிமல்ஸாக இருந்தால் அது கேன்சர் அதிகமாக தானே வரும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. ஒரு மைஸையும் ஒரு ஹியூமனையும் எடுத்துக்கோங்க. ஒரு மைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமனோட வந்து 50 டைம்ஸ் வந்து கம்மியான லைஃப் தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு மைஸ்க்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸ் கிட்ட இருக்குன்னா, அதே வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அதோட ஒரு 50 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாரி வந்து 100 டைம்ஸ் மோர் செல்ஸ் இருக்குது ஹியூமன்ஸ்க்கு. ஸோ வந்து அதிக செல்ஸ் அண்ட் அதிக லைஃப் ஸ்பேன் இருந்தால் அதிகமாக எரர்ஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. அதானே இருக்கணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் ஆனால் ரியாலிட்டி ஏன் இப்படி இருக்குது? ஓகே, இதை இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏகப்பட்ட மெட்டபாலிசம்ஸ் இருக்குது. கரெக்டாக ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸில் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் என்சைம்ஸில் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து இவ்வளோ மெட்டபாலிக்ஸ் ப்ராசஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இஃப் சம்திங் கோஸ் ராங் அப்படின்றது இல்லை கொஸ்டின், வென் சம்திங் கோஸ் ராங். அதாவது வந்து ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா அப்படின்றது இல்லை கொஸ்டின், தப்பு நடந்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஏன்னா வந்து அவ்வளோ மெட்டபாலிசம்ஸ் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக தப்பு நடக்கும். மீகர் மிஸ்டேக்ஸ் கூட வந்து ஒரு பெரிய ட்ரபிளாக வரலாம். ஓகே, இன்கேஸ் வந்து சின்ன மிஸ்டேக் வந்து ஆட் ஆகி ஒரு செல்லை கரெக்ட் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து இந்த கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பேசிக் மெக்கானிசம்ஸ் அந்த செல்லே இருக்குது. வந்து டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படின்ற ஒன்று வந்து டிஎன்ஏ வந்து மியூட்டேஷன் நடந்த உடனே வந்து அதை போய் கியூர் பண்ணிடும். இன்கேஸ் வந்து இது டிலே பண்ணிடுச்சுன்னா வந்து அதாவது வந்து நிலைமை கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் சரிப்படுத்த முடியாது அப்படின்ற நிலைமையில வந்து செல்லை வந்து லைசோசோம்ஸ் வந்து வெடிக்க வச்சிரும். ஓகே, இப்போ செல்லும் வெடிக்கலை, லைசோசோம்ஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதையும் கரெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்க அதோட நெய்பரிங் செல்ஸ் வந்து கியூர் பண்ணிடும். இன்கேஸ் வந்து அப்படியும் முடியலன்னா இம்யூன் சிஸ்டம், அதாவது லூக்கோசைட்ஸ் அப்புறம் அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இன்கேஸ் ஃபர்தர் மியூட்டேஷன்ஸ் எடுத்து அதை வந்து இன்னும் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக வந்து நிறைய மியூட்டேஷன்ஸ் எடுத்துருச்சுன்னா அப்போ தான் அது வந்து ஒரு பிளாப் ஆஃப் கேன்சராக மாறும். ஓகே, இப்போ வந்து இந்த பேரடாக்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, ஏன் வந்து பிகர் அனிமல்ஸ்க்கு கேன்சர் இல்லை அப்படின்றது. ஓகே, அந்த பேரடாக்ஸ் பேர் பீட்டோஸ் பேரடாக்ஸ். பேர் என்னன்னா பீட்டோஸ் பேரடாக்ஸ். ஓகே, இந்த பீட்டோஸ் பேரடாக்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பீட்டோஸ் பேரடாக்ஸோட மெயின் ரியலைசேஷன் என்னன்னா வந்து பிகர் அனிமல்ஸ்க்கு வந்து கேன்சர் இல்லை, வராது அப்படின்றது தான். ஓகே, இதோட பேசிக் திங் என்னன்னா வந்து பெரிய அனிமல்ஸோட செல்ஸ் நம்ம செல்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனால் அதோட டிஎன்ஏ வந்து வேரியண்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன் அப்படின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து இம்யூன் டு கேன்சர் அப்படின்றதோட வந்து அது வந்து லெஸ் அதாவது வந்து அது வந்து விக்டிம் ஆகிற பெர்சன்டேஜ் தான் கம்மி அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 கிராம் அப்படின்றது வந்து ஒரு மைஸ், அதாவது ஒரு எலியோட உடம்புல வந்து அது வந்து வெறும் ஒரு 10% ஆக்கிபை பண்ணலாம். ஆனால் ஒரு ஹியூமனோட உடம்புல வந்து ஒரு 0.02%. அது ஒரு ப்ளூ வேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 0.000002%. அது 0. ஃபாலோட் பை 50 அப்புறம் 2, அவ்வளோ ஒரு கம்மியான பெர்சன்டேஜ் தான். ஓகே, அப்போ ஒரு 2 கிராம் ஆஃப் டியூமர் வந்து ஒரு மைஸ்க்கு வந்து ஒரு 10% இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ளூ வேலுக்கு வந்து அது ஒரு மேட்ரியில வெறும் 0.0002% அப்படின்றதுனால அது வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதுக்கு வந்து கேன்சர் வராது அப்படின்றதுல அது வந்து ஓகே, இப்போ இதுக்காக ஒரு 2 மெயின் ரீசன்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதான் இந்த சொன்னல இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன் அதில் அதிகமாக இருக்கும். அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் என்ன வந்து ஹைப்பர் டியூமர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஹைப்பர் டியூமர்ஸ் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த ஹைப்பர் டியூமர்ஸ் என்னன்னா வந்து இந்த ஹைப்பர் டியூமர்ஸோட ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இது எதுலேருந்து எடுத்தாங்கன்னா வந்து ஹைப்பர் பாரசைட்ஸ் அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் எடுத்தாங்க. இப்போ வந்து பாரசைட் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கிட்டேருந்து, அதாவது இந்த கொசு
பெயின் இதெல்லாம் வந்து அப்புறம் இந்த உள்ள இருக்குல்ல அந்த பூச்சி அதெல்லாம் வந்து நமக்குள்ளேருந்து வந்து விட்டமின்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாரசைட்ஸ். அதாவது வந்து நம்ம வந்து ஹோஸ்ட், இப்போ நம்மளேருந்து வந்து அது வந்து நம்மளுக்கிட்டேருந்து விட்டமின்ஸ் எடுத்துருது. ஸோ இதுதான் வந்து பாரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாரசைட்லேயே இன்னொரு பாரசைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாரசைட்ஸ் தான் ஹைப்பர் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஹைப்பர் பாரசைட்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஹைப்பர் டியூமர்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ டியூமர்னா என்ன, வந்து ஒரு செல் மியூட்டேட்டட் செல் கரெக்டா. இப்போ வந்து மியூட்டேட்டட் செல் எப்படி நடக்கும்னா வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ரேஸ்ல இருக்கலாம், அப்படின்னா வந்து ஒரு மெட்டபாலிசம் ஃபெயிலியர். ஹை ஃப்ரீக்வன்சி ரேஸ் பட்டுச்சுன்னா மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகும். அப்படின்னா ஒரு அயனைசேஷன் கெமிக்கல்ஸ், அயனைஸ்டு கெமிக்கல்ஸ், ஒரு ஆக்சிகன் ரேடிகல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து ஒரு மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகுது கரெக்டா. இப்போ இந்த மெட்டபாலிசம்ஸ் என்ன பண்ணுன்னா வந்து ஒரு செல் மியூட்டேட் ஆகும். மியூட்டேட் ஆகி ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன்ல வந்து மேபி வந்து அது வந்து அதோட எபிலிட்டி டு, அதாவது அதோட டியூமர் சப்ரஸஸை வந்து மேபி அது வந்து ஓவர் கம் பண்ணலாம். அடுத்த மியூட்டேஷன்ல வந்து லைசோசோம்ஸ் ஓவர் கம் பண்ணும். அதுக்கு அடுத்த இன்னொரு மியூட்டேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து அது அப்படியே டிஸப்பியரன்ஸ், அதாவது வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து தெரியாத வகையில் இருக்கும். இன்னொரு மியூட்டேஷன் எடுத்துச்சுன்னா வந்து டைரக்டா வந்து பிரெயின்கே வந்து எனக்கு எனர்ஜி சப்ளைஸ், எனர்ஜி நீட்ஸ் வேணும் அப்படின்ற சிக்னல்ஸ் அனுப்பும். இன்னொரு மியூட்டேஷன் எடுத்துச்சுன்னா வந்து அது ரேப்பிடா மல்டிப்ளை ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட அதாவது வந்து ஒரு மியூட்டேஷன் நடந்தா உடனே கேன்சர் வந்துடாது. ஒரு சீரீஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், அதாவது வந்து ஒரு ஏகப்பட்ட மியூட்டேஷன்ஸ் நடந்தாதான் கேன்சர் வரும். ஸோ வந்து அதோட கேன்சர் வந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஏன்னா வந்து நம்ம பாடியிலே வந்து அதுக்கான அடிக்வேட் இம்யூன் சிஸ்டம்ன்றதோட நிறைய இம்யூன் இருக்கு. பட் ஆனால் அதையும் தாண்டி தான் சில வருது. ஃபர்ஸ்ட் வந்து டியூமர் சப்ரசன் ஜீன் இருக்கு, லைசோசோம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லியூகோசைட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட சரௌண்டிங் செல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ஹைப்பர் டியூமர்ஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த கேன்சர் செல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு அன்ஸ்டேபிள் செல். அதாவது வந்து கேன்சர் செல் வந்து இப்போ நம்ம நார்மல் செல்ல வந்து ஒரு ஸ்டேபிள் செல். இப்போ சில மெட்டபாலிசம் வந்து ஒரு மியூட்டேட் ஆனாலும் இந்த டியூமர் சப்ரஸிங் இவ்வளோ இது சொன்னால இதெல்லாம் வந்து அதை போயிட்டு சரி பண்ணிடும். பட் ஆனால் இந்த கேன்சர் செல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கு. ஆனால் நம்ம கேன்சர் செல் வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிள். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் செல் ரொம்ப ஸ்டேபிள். ஸோ இப்போ இந்த கேன்சர் செல் என்ன பண்ணணும்னா வந்து அது அப்படியே மியூட்டேட் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு 2-3 வேரியன்ஸா மியூட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். XYZன்னு. இப்போ X வந்து ஒய்யா மியூட்டேட் ஆகுதுன்னா Y வந்து Z மியூட்டேட் ஆகும். Z வந்து திரும்பி Y டேஷா மாறி, Y டேஷ் வந்து திரும்பி X டேஷா மாறி, X டேஷ் வந்து Z டேஷா மாறிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டினா அந்த கேன்சர் அந்த பிளாபோட வெல்னஸ்க்காக ஒர்க் பண்ணாது. கேன்சர் செல்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப செல்ஃபிஷா இருக்கும். ஸோ சில கேன்சர் செல் வந்து ஏன் வந்து நான் இது கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது தனியா பிரிஞ்சு போயிட்டு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் செல் வந்து இந்த கேன்சரை கொண்டுரும். ஸோ கேன்சர் கில்ஸ் கேன்சர், அதாவது வந்து இந்த முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேன்சர் பிளாப் வந்து இன்னொரு கேன்சர் பிளாப்பை கொண்டுரும். ஸோ இப்போ ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு செத்துரும். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். மேபி ஒரு ஸ்மால் பிளாக் மட்டும் ரிமைனும், திரும்பி அது மியூட்டேட் ஆகி இன்னொன்று வந்து செத்துரும். அந்த மாதிரி வந்து இப்போ வேல்ஸ்ல வந்து கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் வந்து அது வந்து கேரே பண்ணாது. ஏன்னா 2 கிராம்ஸே அதுக்கு வராது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த 2 கிராம்ஸ் வரத்துக்கே அதுக்கு வந்து அது 2 கிராம்ஸே அதோட மாஸ்ல ரொம்ப கம்மி. அப்படி வந்தாலும் அது ஹைப்பர் டியூமரிசம்னால வந்து கியூர் ஆயிடும் அப்படின்றது தான் உண்மை. ஓகே, இப்போ கேன்சர் ஏன் வந்து பீட்டோஸ் பாராடாக்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா. ஓகே, இப்போ வந்து எப்போ வந்து அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா, அதாவது நம்ம பாடியில இருக்க டிஷ்யூஸே வந்து ஹார்ம் பண்ணி அப்படி மாறுதோ அப்பதான் அது வந்து நம்மளுக்கு கேன்சர்ஸ் எல்லாம் மாறுது. இந்த மாதிரி வழியில வந்து கேன்சர் வந்து அது ரொம்ப இன்னும் கெட்டதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.